வெல்கம் டு உமா சமையல். நான் இப்போ காரா சேவ் பண்ண போகிறேன். அதுக்கு கடலை மாவு இந்த டம்ளரால் 2 கப்பு கடலை மாவு எடுத்துக்கிறேன். 1 கப் போட்டிருக்கேன், இன்னொரு கப் எடுத்துக்கிறேன். இது 2 கப்பு. முதல்ல ஒன்று போட்டேன், இப்போ ஒன்று போட்டேன். இதுக்கு இதால் 1 அரிசி மாவு போடணும். ஒரு டீஸ்பூன் உப்பு போடுறேன். பெருங்காயம், ஒரு டீஸ்பூன் வெண்ணெய் போடுறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு இதில் நல்லா பொடி பண்ணி வச்சுக்கிறேன். மிளகை நல்லா தட்டிக்கலாம். மிளகு இப்போ இந்த அளவுக்கு பொடி பண்ணியிருக்கேன். ஜீரகம் 1/2 டீஸ்பூன் போடுறேன். இதையும் பொடி பண்ணிக்கலாம். ஜீரகம் கொஞ்சம் பொடி பண்ணி வச்சுருக்கேன், அப்போ தான் வாசனையாக இருக்கும். முதல்ல எல்லாம் இந்த வெண்ணெய் உப்பு எல்லாத்தையும் முதல்ல நல்லா கலந்துப்போம். அடுப்பில் ஆயில் வச்சுருக்கேன். சூடாக ஒரு கரண்டி, ஒரு சின்ன குழிக்கரண்டி ஆயில் விடுறேன். நல்லா கரன்னு இருக்கும். இப்போ தண்ணி ஊற்றி பிசையலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசையணும், நிறைய தண்ணியாக ஆகக்கூடாது. இந்த அளவுக்கு கெட்டியாக பிசையணும். ரொம்ப லூஸாகவும் வேண்டாம், ரொம்ப கெட்டியாகவும் வேண்டாம். இப்போ பிள்ளையார் வச்சுடலாம். ஓசை அடங்கிடுத்து எடுத்துடலாம். கருவேப்பிலை கொஞ்சம் போடுறேன். கருவேப்பிலை பொரிஞ்சது போட்டால் வாசனையாக இருக்கும். கருவேப்பிலை போட்டால் ஆனால் காரா சேவ் ரெடி. நீங்களே செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க.